கலியுக அகத்தியர். கலியுகத்தோட அகத்தியர். கொஞ்சம் சவுண்டா. கலியுக கலியுக அகஸ்தியர். அகஸ்தியர் கலியுகத்தோட அகத்தியர். அதாவது வந்து அகஸ்தியர் அளவுதான் இருப்பாரு. இந்த மலையில சாமி சொன்னோம். அப்ப அப்படியே உட்கார வச்சு அப்போ வளர வச்சிருக்காரு. சரிங்க. அதேபடியே பாம்பு, குட்டி பாம்பு எல்லாம் தாடில வசிக்கும். பெருசானது பக்கத்துல வசிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது டாக்டர் பட்டம் வந்து இந்திரா காந்தி கொடுத்துருக்காரு. சரிங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 1-2 இல்லை. பெருகொண்ட ஒரு மகானு. அஷ்டமா சித்தி இருந்தால் மட்டும்தான் ஜீவசமாதி அடைய முடியும். ஜீவசமாதி சொல்லும்போது வந்து கூடு விட்டு கூடுவார வித்தியை வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது அது டெட் பாடி ஆயிடும். திருப்பி வந்து அவங்களுக்கு நான் போற டைம்ல மறுபடியும் அதுக்குள்ள வந்துருவாரு. மறுபடியும் அதுக்குள்ள ஜீவனோட போயிடுவாரு. சரி, என்னுடைய கணக்குல வந்து முத கடவுள் விநாயகர் வரல. இப்படி சரஸ்வதி ஆகி வந்திருக்கு. அறிவோடு கூடி எந்த வேலையும் செய்யணும். நம்ம அறிவோடு கூடி எந்த வேலை செஞ்சாலும் ஜெயிக்க முடியும். அறிவு தான் மெயின். அப்போ அறிவோட அதிபதி சரஸ்வதி ஆகி. அறிவுக்கு பேரு ஞானம். அப்போ சரஸ்வதி ஆகித்தான் மெயின் அறிவு கிடைக்கும். ஒன்று, அதாவது எல்லாத்துக்கும் தகுதியான அறிவு. அப்போ என்ன அது அது எப்படி கேட்கணும்னு சொன்னா, அறிவு இருந்திருந்தா ஒன்னு அது பத்திரம் வச்சிருப்பா, யாருக்கு சொல்ல வேண்டாமே. இல்லாம இருந்தா வாங்கியிருக்க மாட்டான். இது ரெண்டும் இல்லாம தோத்துருக்கால. ஏன் தோத்துருக்கு? அறிவு இல்லை. அப்ப அறிவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து எப்படி வாழணும் சொன்னா, மனுஷ குலத்துல வந்து கல்யாணத்துல இருந்து திருப்பி கல்யாணம் வரைக்கும், கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு புள்ள வேணும் இருந்தா நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து சரஸ்வதி தாய் உடம்புல கரெக்டா வச்சுக்கணும். மருந்து வைத்தியில பண்ணிட்டு கரெக்டா வச்சுக்கணும். நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல டைம் பார்த்து சரஸ்வதி தாய் கிட்ட போய் நல்ல அறிவோடு இருக்கிற பிள்ளைய கொடுன்னு வேண்டணும். சரிங்க. வேணுனதுக்கு அப்புறம் செய்யும்போது நல்ல பிள்ளை கிடைக்கும். கிடைச்சது பிள்ளை வயிற்றுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது. அதாவது கண்ட வாய்க்கு பேசுறதுன்னு பண்ணாம கடவுள் தன்மையான வார்த்தைகள், மகாபாரத, ராமன் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் பேசும்போது அது காது கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரஸ்வதி மூலிகை, அதாவது வல்லாரிக்கீரை பறிச்சு சாப்பிடணும். அப்புறம் பிள்ளைகளுக்கு பெருசாகும் போது வந்து கறி வகைகள், முருங்கை சம்பந்தப்பட்ட தூண்டுதல் வகைகள் கொடுக்க கூடாது. கொடுத்தா பக்கத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ண யோசனை பண்ணுவான். நம்ம அசைவம் சாப்பிடும்போது அப்புறம் அதிகம் கொஞ்சம் குறைச்சிடணும். அசைவம் இந்த இதுலேயும் அந்த சம்மந்தப்பட்ட பொருள் முருங்கைக்காய் இப்போ அதில் குறைச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னால், இப்போ எல்லா ஆளுகளும் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக சொல்லணும். ஆம்பளைகள் சொல்லிதான் ஆகணும். பெண் பிள்ளைகள் சொல்லிதான் ஆகணும். எப்படி சொன்னால், ராமநாமம், அதாவது ராம 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 ராமன், ஸ்ரீராமா ஜெயராம ஜெய ஜெயராமன் வேணும் இல்லை, ராம ராம ராமான்னு கூப்பிடல. காரணம் சொன்னால் ராமனை மட்டும் தான் டைரக்ட் பேர்ல கூப்பிட முடியும். இது ராம ராமான்னு கூப்பிடும் போது பதிவிரதை பத்னி விரதை வந்துடும். பெண் கல்யாணம் பண்ணாத ஆளுகளுக்கு ராமனை கூப்பிட்டா கிடைக்கிற புருஷன் நல்லவனா இருப்பான். அதேபடியே வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு காத்துட்டு வணங்கணும். அப்ப என்ன ஆகுது சொன்னா, குடும்பத்துல ஐக்கியதை வரும். நல்ல கரெக்டா இந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாம இருக்கும். அதேபடி மக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இந்த செய்வன அதில் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தோஷங்கள் இல்லாம ஆகணும்னா கடவுளை நல்லா வேண்டிக்கணும். இந்த தாயை துர்கா 8 கையம்மன் நல்லா வேண்டிக்கணும். அப்ப வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். சரி சாமி. சரி, நமசிவாய. தவத்திரு கலியுக அகஸ்தியர் சுவாமிகள் ஜீவசமாதி ஆசிரமம், ராஜமுருகன் சோலை, தலசோலை, சொர்ணதீர்த்தம், அகஸ்தியர்புரம். இளைய சன்னிதானம் அகஸ்திய நந்தனார் சுவாமிகள். இது ஜீவசமாதி உள்ள இடம். உள்ளே வரும்போதே நம்ம ஒரு விநாயகரை வழிபட்டுட்டு தான் உள்ளே வர வேண்டியது. இங்கே சிவலிங்கம் இருக்காங்க. நம சிவாய நமக. ஒவ்வொரு மரம் பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கு. நாகர்புற்று முருகன், விநாயகர்,
தீர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இந்த மரத்தோட கீழே இருந்து வருது. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. சிவனுக்கு எந்த டைம் அபிஷேகம் பண்ணது மாரி இருக்கு. சிவாய நமக 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 சிவாய நமக. இங்க இருந்து ஃபுல்லா அது எடுத்து வச்சு குடிக்கிறதா குடிச்சிக்கலாம். ஆனா இதுல குடிக்கிறத ஒரு போட்டோம் கீழே தீர்த்தம் போயிட்டு இருந்தீங்களா? ஒரு லிட்டர் வாங்க. சரி சரி ஒரு லிட்டர் வாங்கினா 5000. எல்லா விதம் 300 வருது. 500 ரேட்டு தான். அப்புறம் வந்து பணம் வந்தப்ப சரியா கலியுக அகத்தியர். கலியுகத்தோட அகத்தியர். கொஞ்சம் வேண்டாம். கலியுக அகத்தியர். அகஸ்தியர் கலியுகத்தோட அகத்தியர். அதாவது வந்து அகஸ்தியர் அளவுதான் இருப்பாரு. இந்த ஊருக்கு பேர் வச்சது இவருதான். ஊரு உருவாக்குனது இவருதான். அகஸ்தியர்புரம். அகஸ்தியர்புரம் ஊர் உருவாக்குனது இவருதான். சரிங்க. ஊருக்கு பேர் வச்சது இவருதான். மேல மக்களை போக வச்சது இவருதான். பழைய காலத்துல இருந்தது, அது அப்புறம் மறுபடியும் ஸ்டக் ஆயிருந்தது, மறுபடியும் ஓபன் பண்ணது இவருதான். அதேபடியே வந்து இவர் அஷ்டம சித்தி கூடுபட்டு கூடுவாயிர வித்தியை வந்து மதுரை பாஸ்கரன் அவர்கள் பண்ணியிருக்காரு. சரிங்க. இந்த ஊர்ல 5-6 வருஷம் 6-7 வருஷம் மழை எல்லாம் இருக்கும்போது மழையில சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வரும்போது இவர் அங்க யாகம் பண்ணிட்டு இருந்தாரு. யாக குண்டத்திலேயே அங்க அப்ப என்னன்னு கேட்கணும், மழையில சாமி சொன்னோம். அப்ப அப்படியே உட்கார வச்சு அப்போ வளர வச்சிருக்காரு. சரிங்க. அதேபடியே பாம்பு குட்டி பாம்பு எல்லாம் தாழ்ல வசிக்கும். பக்கத்துல வசிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது டாக்டர் பட்டம் வந்து இந்திரா காந்தி கொடுத்துருக்காரு. சரிங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 1-2 இல்லை. பெருகொண்ட ஒரு மகானு. அஷ்டமா சித்தி இருந்தால் மட்டும்தான் ஜீவசமாதி அடைய முடியும். ஜீவசமாதி சொல்லும்போது வந்து கூடுபட்டு கூடுவார வித்தியை வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது அது டெட் பாடி ஆயிடும். திருப்பி வந்து அவங்களுக்கு நான் போற டைம்ல மறுபடியும் அதுக்குள்ள வந்துருவாரு. மறுபடியும் அதுக்குள்ள ஜீவனோட போயிடுவாரு. சரி. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, சித்திகள் அஷ்டம சித்தி இல்லாம இருந்தா அவரு ஜீவசமாதி ஆயிட்டு இருந்த பிரயோஜனம் இல்ல அதுல. காரணம் சொன்னா மக்கள் வந்து கும்பிடும் போது அதோட குணங்கள் கிடைக்கும். சரிங்க. கிடைக்கணும் என்ன, அவர்கிட்ட வித்தியைகள் வேணும், அது நன்மை வேணும். 1800 கும்பாபிஷேகம் சென்னையில பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பெருகொண்ட மகான் சொன்ன கூட நிறைய இருக்கு, சொல்றது தீராத விஷயங்கள் இருக்கு. சரிங்க. என்ன அதாவது நம்ம இங்கே பழையூரில் ஒரு ஆள் ஒரு ஜெயராம சொல்றவர் இருந்தார். அவர் 4 வருஷம் செலவு பண்ணியிருக்காரு. மனுஷனுடைய அறிவு வந்து வளர குறைவாக இருக்கு. இப்போ குறவு சொல்லும்போது நான் இதை நான் சொந்தமாக சர்ச் பண்ணேன். நான் மலைக்குள்ளே தவறு செஞ்சுட்டு இருந்தேன். அதான் நம்ம ஆதிவாசிகள் கூட. சரிங்க. இப்போ நமக்கு எந்த வேலையும் இல்லை, மலைக்குள்ள இல்லை, பாட்டுக்கு இருப்போம், உட்காந்து திணிச்சிட்டே இருப்போம். இப்போ கடவுள்கிட்ட பேசிட்டு இருப்போம். இப்போ நம்ம என்னோட கணக்கில் என்ன வந்து சொன்னா, கடவுள் விநாயகர் சொல்லுவார். ஆமாம்.
என்னோட கணக்கில் வந்து முத கடவுள் விநாயகர் வரல, இப்படி சரஸ்வதி தாய் வந்திருக்கு. அறிவோடு கூடி எந்த வேலையும் செய்யணுமோ, அறிவோடு கூடி எந்த வேலை செஞ்சாலும் ஜெயிக்க முடியும். அறிவு தான் மெயின். அப்போ அறிவோட அதிபதி சரஸ்வதி தாய், அறிவுக்கு பேரு ஞானம். அப்போ சரஸ்வதி தாய்க்கு தான் மெயின் அறிவு கிடைக்கும் ஒன்று, அதாவது எல்லாத்துக்கும் தகுதியான அறிவு. அது அப்போ என்ன, அது எப்படி கேட்கணும்னு சொன்னா, இப்போ சரஸ்வதி நமஸ்திபியம் வரதே காமரூபிணி நிர்விக்னம் குருவே தேவி சர்வ காரேஷு சர்வதாம் அனத்து தெரிய வையி, காரிய சித்தி உண்டான அப்படி இல்லை. அது இது வந்து சம்ஸ்கிருதத்தில் வரும். சர்வ காரேஷு சர்வதாம் சொல்லும் போது எல்லாமே சரிங்க. அப்போ இது என்ன சொன்னா, இப்போ நமக்கு ஒரு இந்த பஸ்மாசுரோட கதை இருக்கலே, பஸ்மாசுரம் தலைமையில கை வச்சப்போ எல்லாரும் பஸ்மாயி போகுது. அப்போ நிறைய தபசு செஞ்சு சிவங்கிட்ட வரம் வாங்கினான். வரம் வாங்கிட்டு அந்த அது அவன் கையில் நிக்குதான், நிக்கல. ஏன்? அறிவு இல்லாத வாங்கியிருக்கான். அறிவு இருந்திருந்தா ஒன்னு அது பத்திரம் வச்சிருப்பா, யாருக்கு சொல்ல வேண்டாமே. இல்லாம இருந்தா வாங்கியிருக்க மாட்டான். இது ரெண்டும் இல்லாம தோத்துருக்கல. ஏன் தோத்துருக்கு? அறிவு இல்லை. அப்ப அறிவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து எப்படி வாழணும் சொன்னா, மனுஷ குலத்துல வந்து கல்யாணத்துல திருப்பி கல்யாணம் வரைக்கும், கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு புள்ள வேணும் இருந்தா நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து சரஸ்வதி தாய் உடம்புல கரெக்டா வச்சுக்கணும், மருந்து வைத்தியம் பண்ணிட்டு கரெக்டா வச்சுக்கணும். நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல டைம் பார்த்து சரஸ்வதி தாய் கிட்ட போய் நல்ல அறிவோடு இருக்கிற பிள்ளைய கொடுன்னு வேண்டணும். சரிங்க. வேண்டதுக்கு அப்புறம் செய்யும்போது நல்ல பிள்ளை கிடைக்கும். கிடைச்சது பிள்ளை வயிற்றுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது. அதாவது கண்ட வாய்க்கு பேசுறதுன்னு பண்ணாம கடவுள் தன்மையான வார்த்தைகள் மகாபாரத ராமன் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் பேசும்போது அது காது கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொன்னா, இந்த அம்மா அப்பா கண் கண்ட கடவுள் அம்மா அப்பா அவங்களுக்கு கால் தொட்டு வணங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா, சரஸ்வதி மந்திரங்கள் வந்து 108 தடவை சொல்லணும். சரிங்க. டெய்லி கர்ப்பப்புழு பாய்க்கு மேலேயே சோப்பாவுக்கு மேலே உட்கார்ந்து. அதுக்கப்புறம் சரஸ்வதி மூலிகை, அதாவது வல்லாரிக்கீரை பறிச்சு சாப்பிடணும். அப்புறம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பெருசாகும் போது வந்து கறி வகைகள் முருங்கை சம்பந்தப்பட்ட தூண்டுதல் வகைகள் கொடுக்க கூடாது. கொடுத்தா பக்கத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ண யோசிச்சு பண்ணுவான். அசைவம் சாப்பிடும் அப்புறம் அதிகம் கொஞ்சம் குறைச்சிடணும். அசைவம் இதுலேயும் அந்த சம்பந்தப்பட்ட பொருள் முருங்கைக்காய் இப்போ அதில் குறைச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா, இப்போ எல்லா ஆளுகளும் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக சொல்லணும். ஆம்பளைகள் சொல்லிதான் ஆகணும், பெண் பிள்ளைகள் சொல்லிதான் ஆகணும். எப்படி சொன்னா, ராமநாமம், அதாவது ராம 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 ராமன், ஸ்ரீராமா ஜெயராம ஜெய ஜெயராமன் வேணும் இல்லை, ராம ராம ராமான்னு கூப்பிடல. காரணம் என்ன சொன்னா, ராமனை மட்டும் தான் டைரக்ட் பேர்ல கூப்பிட முடியும். இது ராம ராமான்னு கூப்பிடும் போது பதிவிரத பத்னி விரத வந்துடும். பெண் கல்யாணம் பண்ணாத ஆளுகளுக்கு ராமனை கூப்பிட்டா அடிக்கிற புருஷன் நல்லவனா இருப்பான். அதேபடியே வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு காத்துட்டு வணங்கணும். அப்ப என்ன ஆகும் சொன்னா, குடும்பத்துல ஐக்கியதை வரும். நல்ல கரெக்டா இந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாம இருக்கும். அதேபடி மக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இந்த செய்வான் அதில் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தோஷங்கள் இல்லாம ஆகணும்னா கடவுளும் நல்லா வேண்டிக்கணும். இந்த தாயை துர்கா 8 கையம்மன் நல்லா வேண்டிக்கணும். அப்ப வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். சரி சாமி. சரி. நமஸ்காரம்.